பணம் அப்படின்னா நம்ம ஊர்ல அழகா ஒரு மொழி சொல்லுவாங்க, பணம் பத்தும் செய்யும். பணம் எங்க வரைக்கும் போகுமா? அதெல்லாம் நல்லா அழகா தெரியுது. அதுல எல்லாம் நம்ம ஆட்கள் அடிக்கிறதுக்கு யாரும், பழமொழியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஆட்கள் அடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. கத்துருக்கு. பணம் அப்படின்னா உயிரை விட்டுருவாங்க. பணம் 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 இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற. அதனால தான் என்னமோ தெரியல, தெரிஞ்சோ தெரியாமலோ வேத வசனம் நிறைவேறும்படிக்கு இன்றைக்கு சபைகள் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு சபையில விசுவாசிகளை மோட்டிவேட் பண்ற பிரசங்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க இப்ப என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இவரை எங்க இருந்தையா நம்ம ஐயா பிடிச்சிட்டு வந்தாரு. எனக்கே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் ஐயா போன் பண்ணாங்க. ஐயா 7 வருஷத்துக்கு முன்னால ஒருக்காங்க வந்திருக்கிறேன். சபையில இன்னைக்கு விசுவாசிகளை பணத்துல மோட்டிவேட் பண்ற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பணம் நமக்கு வேண்டான்னு நான் சொல்றேன், அப்படி அல்ல. பணம் நல்லது, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. விளங்குனவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கோடி ரூபாய் இருக்கிறதா? அந்த ரூபாயை வைத்துட்டு தேவனது ராஜ்யத்தை கட்டுவேன். என் பிரியம் பணத்துக்கு மேல போயிடக்கூடாது. கடைசி காலத்தை குறித்து அவர் சொல்றார், மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். அடுத்த வார்த்தை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 3 தடவை. கொஞ்சம் சத்தமா ஐயாமார் சைட்ல இருந்து முதல்ல ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாயையும் பார்த்தேன். நீ சொல்லி நான் என்ன சொல்லுது? இப்ப இந்த பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உஷாராயிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீம்புக்காரன் அப்படின்னா என்ன? அப்படின்னா நீ சொல்லி நான் கேட்கிறதா? ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தெல்லாம் விட்டுருவோம், உலக காலங்கள் எல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். சபையில வேதனையோட சபைக்கு ஊழியக்காரனா இருக்கிறது இப்படி பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும். வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு மைக்கு முன்னால நின்று பிரசங்கம் பண்ணும்போது முன்னால இருந்து பார்க்கறவங்க நினைப்பாங்க, இவருக்கு என்னையா? அல்லேலூயா. ஹலோ, என்ன இவருக்கு என்ன அழகா வராரு, 4 வசனத்தை பேசுதாரு. அப்படி இல்லை. ஊழியம் ரொம்ப கஷ்டம்.